ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ நான் எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 4 வக்கரமாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு பிடிவாதம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போகிறதும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய், அது 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு விசா, லீகல் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் கிளியராகிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கும்போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விஷயங்கள் ஏதாவது பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் விஷயங்கள், ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல லாபங்கள் கொடுக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான சூழ்நிலைகள் வரனால மற்றவங்க எது சொன்னாலும் உடனே நம்பாமல் கொஞ்சம் பார்த்து, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நிலபுலன்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா 8ல் போகும்போது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 9லும் நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் நமக்கு மனக்கசப்பு இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது குடும்பத்தோடு கொஞ்சம் பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பண்ணுறது இல்லைன்னா வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா ஒய்ஃப் எதாவது சொல்லிட்டு அப்பாவை திட்டுறது, இல்லை வெளிநாட்டில் கொஞ்சம் ஒரு ஃபண்ட் ரீதியாக ஏதாச்சும் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ஒரு பெரிய லெவலில் வரல, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணிடணும். ஏன்னா ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி. மீன லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் 6ஆம் அதிபதி 9லும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள். அது மட்டும் இல்லை அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் திங்கள் செவ்வாயில் 8ல் பிரயாணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக திங்கள் செவ்வாயில். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு உங்களுக்கும் அந்த டைமில் தேவையில்லாத டிஸ்பியூட், தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக ராகு ராகு 12ல் இருக்குங்க. ஸோ ராகு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நிறைய பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக குரு தசாபதி. குரு 4ல் இருக்கும்போது நீங்களே கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி பிடிவாதம். இந்த பிடிவாதத்தால் உங்களுக்கும் சரி, வீட்டில் தாயாருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே ஒரு சோம்பேறித்தனம். சனி ராசியில் இருந்தாலே என்ன பண்ணும், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஒரு போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அன்றைக்கி வேலையை அன்றைக்கி முடிச்சுருங்க, இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் பார்த்திங்கன்னா ஒரு 4 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு இப்போது 9ல் இருக்கும்போது
தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது நிலபுலன்கள் வந்து ஏதாச்சும் வந்து நம்ம லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான புதனாக இருந்து அது 3 கொஞ்சம் மனைவி வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்களும் அவங்களும் சேர்ந்தே வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. மீன லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 6ல் இருக்கும்போது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து நம்ம ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம். இல்லைனா அப்பாக்கே வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தேசம் 3 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கவனமாக இருங்க. நிறைய பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம். நீங்களே பெண்ணாக இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரைங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த வரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க, மல்சரவாகத்தில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக, நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு. காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சுது. பட் அது இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம், நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம். ஸோ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையனும்போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ அப்போது வீடு கட்டுறோம், ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான். அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈசானியத்தில் அந்த டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம், கன்னிமூலை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு. டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு அந்த வாஸ்துங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் வந்து அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு. ஒரு வருமானத்துலையும் சரி, நல்ல ஒரு பணம், நல்ல வசதி, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சு. நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும். அப்படி தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா கன்னிமூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது. ரொம்ப நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வாஸ்து உண்மையா அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக வந்து வாஸ்துவில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து கோஸு, இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லுவோம், தென்கிழக்கை வந்து கன்னிமூலை சொல்லுவோம். இந்த 2 இடத்துல டாய்லெட் வரக்கூடாதுங்க. இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும். ஸோ டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும். ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும். ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங், அங்கே வந்து
பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல், ஓகேங்களா. வடக்குலேயும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமனா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது. பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்குன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க. அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை. யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள். அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை, எத்தனையோ ஒரு பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஓகே.